உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரும்படிக்காக சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. லீலி புஷ்பமே உமக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜாவே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் அப்பா உம்முடைய மகிமையை பார்க்க நாங்கள் கடந்து வந்து சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை வெளிப்படணும் அப்பா. இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படணும் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. துதியிலே வாசம் பண்ணுகிற துதிக்கும் போது எங்கள் மத்தியில் இறங்கி வருகிற ஐயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஆண்டு துதிக்கிற துதியினால் எங்களுடைய இருதயங்கள் நிரம்பி இருக்கத்தக்கதாக சொல்லுவோம். ஆண்டவரே எங்களுடைய இருதயம் நிரம்பியிருக்கத்தக்கதான அந்த கிருபை எங்கள் மேல் இறங்கி வரும்படிக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில நன்றி. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளும்படிக்காக இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சொல்லுவோம் ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஐயா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்காக வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் உன்னதமானது சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் ஐயா. தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ பரிசுத்தர் 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 சொல்லுவோம். ஆண்டவரே நீ பரிசுத்தராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்க மத்தியில நீ இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம இந்த காலை வேளையில் ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும் போது இந்த நாள் இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வர சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் ஐயா இந்த காலை வேளையில் நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். துதிக்கும் போது ஆண்டவரை ஒவ்வொரு ஆராதனையும் ஐயா உம்முடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி இந்த ஆராதனை ஆண்டவரை பரலோக வெளிப்படுத்துகிற ஒரு ஆராதனையாய் ஆண்டவரை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஆராதனையாய் ரட்சிப்பு ஆண்டவர் நிறைந்த ஒரு ஆராதனையாய் ஆண்டவர் அப்பா ஆண்ட தேவன் வழி நடத்துகிற ஒரு ஆராதனையாய் இருந்து ஆண்டவரை எங்களை நடத்த என் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த ஆராதனையில ஆண்டவர் அசைவாடும்படி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒரு அசைவாடுதல் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரை. நன்றி. அதே போல் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா. நீர் நல்லவர். நீர் கிருபை உள்ளவர். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நல்ல கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரமா சந்தனி ரந்தனா ரபா சக்கலாபா ரபா லெக்டரபாலா கரபாலா கரபாலபா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே. இயேசுவே என் நீதியெல்லாம் உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதப்பா. நீரோ மகா பெரியவர். நீர் பரிசுத்தர் அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரம்தனா கரபனா சகலபா ரபா லேட்டெரெபினி அந்தனா சேக்கெரெபிலா கரபா லபா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஹalleluya. அவர் நாமம் விடுதலை, அவர் நாமம் அடைக்கலம், அவர் நாமம் விடுதலை, அவர் நாமம் அடைக்கலம், அவர் நாமம் இரட்சண்யமே, அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இரட்சண்யமே, அவர் நாமம் இயேசுவே. இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் மேலானது. சேர்ந்து பாடலாமா? இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது. அவர் நாமம் விடுதலை, அவர் நாமம் அடைக்கலம், அவர் நாமம் விடுதலை, அவர் நாமம் அடைக்கலம், அவர் நாமம் இரட்சண்யமே, அவர் நாமம் இயேசுவே, அவர் நாமம் இரட்சண்யமே, அவர் நாமம் இயேசுவே. இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம், இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது. இயேசு நாமம் புகலிடம், இயேசு நாமம் கண்மலை, இயேசு நாமம் புகலிடம், இயேசு நாமம் கண்மலை, இயேசு நாமம் துருகமே, இயேசு நாமம் போதுமே, இயேசு நாமம் துருகமே, இயேசு நாமம் போதுமே, இயேசு நாமம் மேலானது, ஆமென், ஆமென். இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் மேலானது, இயேசு நாமம் உயர்ந்தது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது, இயேசு நாமம் உலகிலே என்றென்றும் மாறாதது. ஹalleluya. அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லலாமா? ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென் சொல்லலாமா? அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், தேவன் ஆராதனைக்குரியவரே. எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோமாக. சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து, தேவன் ஆராதனைக்குரியவரே. ஹalleluya. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கு. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கு. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை அல்லது, ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை அல்லது. ஆமென். தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. தேவன் ஆராதனைக்குரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. பகைவர்களே
கிருபைகள் நமக்கே. சோதனை வேளை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீர். ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. சோதனை வேளை தளர்ந்திட்ட போது தாங்கியே நிறுத்தினீர். ஒருவரும் குறைகள் சொல்லாதபடிக்கு அரணாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் எழுந்து பாடலாமா? கிருபை நல்லது. அவன் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. இவன் ஆராதனை புரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. இவன் ஆராதனை புரியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. எதிர்கொண்டு வந்த செங்கடலை உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பருவதமே உன்னை உருகி போக செய்தார். எதிர்கொண்டு வந்த செங்கடலை உன்னை பிரித்து பாதை தந்தார். தடை செய்து நின்ற பருவதமே உன்னை உருகி போக செய்தார். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. ஜீவன் ஆராதனை கூறியவரே, அவர் மாறாத கிருபைகள் நமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். முதலாவது சரணம் சொல்லுது, பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்தீரே, ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. ஒரு எலிசாவை பிடிப்பதற்காக, அதாவது தேசத்தின் ராணுவமே வருது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18 வரைக்கும் வாசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படிலாம் அற்புதம் செய்தாருன்னு. ஆமென். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, 2 ராஜாக்கள் 6:15 வாசிப்போம். அத 2 ராஜாக்கள் 6:15. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் அப்போது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? அப்ப எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு? அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நல்ல கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமாக. ஆமென். அபிஷேகம் தைரியத்தை கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகம். என்ன பார்த்து சொல்லக்கூடாது, அங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அபிஷேகம். நம்ம கொஞ்ச நேரம் தான் ஆராதிக்க போறோம், ஒரு 10 நிமிஷம். ஆமென். அபிஷேகம் தைரியத்தை கொண்டு வரும். ஆமென். உங்க மீது அபிஷேகம் இருந்தா உங்களுக்கு பல பிரச்சனை வரும். சத்தமே காண மாட்டீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். நல்லா கைகளை தட்டி ஆமென் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. பகைவர்கள் என்னை தூரத்தின போது ஒருவர் கடந்து வராதபடி மதிலாய் மாறினீரே. பகைவர்கள் என்னை துரத்தின போது ஜீவனை காத்தீரே. ஒருவரும் கடந்து வராதபடிக்கு மதிலாய் மாறினீரே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் ஆமென் கிருபை நல்லது. இந்த வல்லமை போதாதையா
கைகளை போராதையா ஆவில புதிய வல்லமை தாரும் இந்த வல்லமை போராதையா புதிய வல்லமை தாரும் இந்த வல்லமை போராதையா புதிய வல்லமை தாருமையா எதிர்கொண்டு கடலே உண்மை பிரித்து பாதை தந்தார் தடை செய்ய நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்தார் எதிர்கொண்டு வந்த செங்கடலே உன்னை பிரித்து பாதை தந்தார் தடை செய்ய நின்ற பர்வதமே உன்னை உருகி போக செய்தார் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை நல்லது இந்த வல்லமை ஆவே இந்த வல்லமை போராதையா புதிய வல்லமை தாருமையா இந்த வல்லமை போராதையா புதிய வல்லமை தாருமையா துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் வாழ்வு கழிவாக மாறும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் உன் வாழ்வு கழிவாக மாறும் தாரும் தாரும் அப்பா தாரும் 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 ஆண்டவரே தாரும் அப்பா தாரும் தாரும் ஐயா தாரும் இந்த வல்லமை போராதையா புதிய வல்லமை தாருமையா எனக்கு இந்த வல்லமை போராதையா புதிய வல்லமை தாருமையா எதிர்வரும் சத்துருவை எதிர்க்க புதிய வல்லமையை தாரும் எதிர்வரும் சத்துருவை எதிர்க்க புதிய வல்லமையை தாரும் 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 ஐயா தாரும் இயேசுவே தாரும் அப்பா தாரும் இயேசுவே தாரும் ஐயா தாரும் இந்த வல்லமை போராதையா சத்தலவா ரத்தியலவா சத்தலவா 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 நவா ஒரு புதிய அபிஷேகத்தினால் புதிய கிருபையினால் துக்கம் மாறுகிறது உன் கவலைகள் மாறுகிறது உன் கண்ணில் அறுக்கப்படுகிறது உன்னை குறித்து சத்துரு போடும் தவறான திட்டங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது வாய்க்காமலே போகிறது சத்தனா 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 ஆமென் 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 உனக்குள்ளே இருக்கிற எல்லா மன அழுத்தங்கள் எல்லா சோர்வுகள் எல்லா மன கவலைகள் இப்பொழுது சக்கரமா ரபா நல்ல கைகளை தட்டி ஹalleluya உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அவருடைய சித்தம் இல்லாமல் உன் தலையிலிருந்து ஒரு முடியை கீழே விழாது நன்றி ஆண்டவரே நல்ல அந்நிய பாஷை பேசுங்க நல்லா பேசுங்க உற்சாக ஆவினால நிரம்புங்க உற்சாக ஆவினால நிரம்புங்க உயிர் தெழுந்த வல்லமையினால நிரம்புங்க லேகா பாடா டா பாகா டா மா சந்தலாமா லேக் டன் தெரமியா சந்தரேயன் சந்தரா மெல்டேரே மினி சந்தரோ சந்தராபா ஹalleluya பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஆமென் சொல்ல முடிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் ஹalleluya நீங்க வாயை திறந்தா ஹalleluya அற்புதம் தானாகவே நடக்கும் ஹalleluya பேதுரு மீனின் வாயை திறந்தபோது தேவை சந்திக்கப்பட்டது நீங்க வாயை திறந்தா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார் நீங்க வாயை திறந்தா விடுதலை வாயை திறந்தா விடுதலை எத்தனை ஆமென் சொல்றீங்க ஹalleluya ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா சொன்னபோது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் யோனாவை கரையில மீன் கக்கிற்று ஆமென் சொல்ல முடிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லலாமா உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க உமக்கு நன்றி ஆண்டவரே ஹalleluya நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே, சொல் தவறாதவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி வந்தீரே, ஆமென். இனிமேல நடத்துவீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழி காட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் பாவே. அவரை பார்த்து பாடுங்க. வழி காட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் வெலத்தா அனல் ஊட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் வெலத்தா அனல் ஊட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. கைகளை செய்து ஆமென். Father, Father, Santara, 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 Santara. Hallelujah. ஆராதனை. Thank you, Pa. ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, 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 நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே. சபையா சொல்லலாமா? ஃபாதர், ஃபாதர், ஆமென், ஆமென். ஆராதனை. கைகளை சேர்த்து வல்லவரே, வல்லவரே, வல்லவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நல்லவரே. மீண்டும் ஒரு விசை சொல்லுவோம். வல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். டிஸ்பிளேல வருது, பார்ப்போம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி
உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன நினைப்பூட்டுகிறார்? நான் உன்னிடத்தில் வந்த பொழுது உன் மேல என் கைகளை வச்சேன், அப்போ ஒரு வரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை என்ன சொல்றாரு? அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். யாரு அனல் மூட்டி எழுப்பணும்? அங்கே சொல்றாரு, நீ அனல் மூட்டி எழுப்பு. பவுல் சொல்லியிருக்கலாம், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் உன்கிட்ட வருவேன், அப்போ நான் உன்னை அனல் மூட்டி எழுப்புறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா யாராவது ஒரு ஊழியக்காரருடைய அட்ரஸ் கொடுத்து நீ அங்கே போ, உன்னை அனல் மூட்டி எழுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு? நீ அனல் மூட்டி எழுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நம்ம மேல கைகளை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்ம மேல் கைகளை வைத்த பொழுது ஒரு வரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அனல் நமக்குள் உண்டாகும்படி. அனல் மூட்டுவதற்கு பல காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுல ஒண்ணு ஜெபம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்ன அனல் மூட்டி எழுப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கேட்கிற பொழுது இப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அனலை கொடுப்பார். ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில வரங்கள் செயல்பட்டது, அது இப்போ ரொம்ப நாளா அந்த வரமெல்லாம் செயல்படலை, இப்போ அது நடக்கும். கரங்களை உயர்த்தி என்ன அனல் மூட்டுங்க ஆண்டவரே. ஷாமா நாக்கா தாராபா. கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்றவங்க, இன்றைக்கு அபிஷேகம் பெறாம யாராவது வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ராக்காபா ஷாக்காபா. நீ அனல் மூட்டி எழுப்பு, நீ அனல் மூட்டி எழுப்பு. ராக்காபா ஷாக்காபா லாத்தா ராபா காரா ராந்தா ராபா தாராபா. ஆண்டவரே எங்களை அனல் மூட்டி எழுப்புங்கப்பா. இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆவியானவர் வல்லமையாய் என் மீது, எங்கள் மீது, சபை மீது இறங்குவாராக. ராபா ஷாக்காபா லாதா ராபா. வரங்கள் செயல்படட்டும், வரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். விடாதீங்க, பேசுங்க பேசுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்புவார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ரீபா தானாமா தாராபா காத்தா ராபா சாந்தா ராபா காத்தார். புதிய எண்ணெயின் அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது, உங்களை நிரப்புகிறது. இந்த இடத்துல வெறுமையாய் நீங்கள் வந்திருப்பீர்கள் சொன்னா அது நடக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன நிரப்பணும், என்னுடைய வாழ்க்கையில் அனல் உண்டாகணும், அந்த அக்கினி எனக்குள் பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவார். ஷாமா தாராபா காத்தாராபா. ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆவியினாலே, ஆண்டவரே உம்முடைய அனலினாலே, அக்கினியினாலே கர்த்தர் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் நீர் கிருபையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நான் தேவையோடு வந்திருக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க. நம்முடைய கரங்களை பார்க்கிறவர், நம்மை பார்க்கிற தேவன் இந்த நேரத்தில் அற்புதங்களை செய்வாராக. கரங்களை உயர்த்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரையும் உம்முடைய வல்லமை இறங்கி அற்புதத்தை செய்யட்டும். எழுதி கொடுத்த தீபா உடம்பு எல்லாம் கொப்பளமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பால்ராஜ் காலில் ஆபரேஷன் நடந்திருக்கிறது, ஆண்டவர் சுகப்படுத்தும். ஜெர்லின் குழந்தை தோல்வியாதி குணமாக. குணசேகரன் வாயில் உள்ள புண் குணமாக. அருள்மேரி கற்பப்பை அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது, ஆண்டவர் சுகப்படுத்த. ரோட்ரிகஸ் அவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சைக்காக இன்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஆண்டவர் சுகப்படுத்த. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெயர் வாசித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையில் அற்புதங்கள் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே அதிசயங்களை வைத்திருக்கிறீர். நல்ல சுகத்தை நீர் கொடுக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற நேரத்தில் யாரெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்களோ, பலவீனமாக இருக்கிறார்களோ, வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் தொட்டு பலப்படுத்துவீராக. குடும்பங்களை ரட்சிப்பு உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடும். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை, திருமண தடைகள் நீங்கட்டும்.
குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கோர்ட் கேஸ்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நல்ல வீடுகள் கட்டப்பட உதவி செய்யும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த ஆண்டவரே ஸ்டெஃபி 35 வயது, மேற்கு சைதாப்பேட்டை. ஜானகி 62 வயது, ஜாபர்கான் பேட்டை. ஜாய்ஸ் சுதந்திரகுமார் நம்முடைய சபையிலே நம்பிக்கை மையத்தில் சுதந்திரகுமார் அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அவருடைய மனைவி, துணைவியார் 70 வயது, வேளச்சேரி. அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். சகுந்தலா 76 வயது, ராயப்பேட்டை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை கட்டளையிட்டு ஆண்டவர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இன்றைக்கு ஓய்கோஸ் தினம். நாம் 21 நாட்கள் எழுதி வைத்து ஜெபிக்கிற நபர்களை சந்தித்து இன்றைக்கு நாம் அழைத்து வர வேண்டும். இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் அப்படி செஞ்சிருப்பீங்கன்ட்டு நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்படி புதிதாக வந்தவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி காண்பிக்கும்படி கேட்கிறேன். புதிதாக வந்தவர்கள் யாரையும் காணோம். ஈவினிங் விசேஷித்த கூட்டம் இருக்கிறது. நீங்கள் அதிலே நீங்கள் எழுதி வைத்திருக்கிற, நாம் எழுதி வைத்து ஜெபிக்கிற ஒய்கோஸ் நபர்களை மாலையில் மறக்காமல் அழைத்து வர நாம் திட்டமிடுவோம். போய் சந்திப்போம், அவர்களை அழைத்து வருவோம். ஆண்டவர் அவர்களை தொடுவாராக. இப்பொழுது நம்முடைய கரங்களில் காணிக்கைகள், தசமபாகங்கள், மிஷினரி ஊழியத்திற்காக, கட்டட நிதிக்காக கொண்டு வந்த காணிக்கைகளை கரங்களில் ஏந்தி கொள்வோம். புதிதாக வந்த இவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். சிலர் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இப்பொழுது நாங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். புதிதாக வந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். அற்புதங்களை கர்த்தர் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய கரமிருந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீர், தேவைகளை சந்தித்தீர். தொடர்ந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காணிக்கை கொடுக்கும் சமயத்தில் அறிவிப்புகளை கவனிப்போம். புதிதாக வந்தவர்கள் ஊழியரோடு கடந்து செல்லுங்கள். கட்டட நீதி கொண்டு வந்தவர்கள் அங்கே இருக்கிற பெட்டிகளிலே செலுத்த அன்பாய் கேட்கிறேன். சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறும் பெண்கள் ஆராதனை, மாலை 6 மணிக்கு நடைபெறும் அற்புத மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணி, 7 மணி, 9 மணி, 11 மணி, 12:30 மணி மற்றும் மாலை 4:30 மணி, 6:15 மணி மற்றும் காலை 11 மணிக்கு பால்ஸ் ஹாலில் நடைபெறும் வாலிபர் ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்கள். சத்தியம் டிவியில் ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒளிபரப்பாகும். NLG சபை மற்றும் NLCC ஜெப மையத்தில் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஜெபம் நடைபெற்று வருகிறது. NLCCயில் வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை ஜெபிக்க ஒப்பு கொடுத்தவர்கள் தவறாமல் செல்லவும். விசேஷித்த ஒய்கோஸ் கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு நமது சபையில் நடைபெறும். நீங்கள் எழுதி வைத்து ஜெபிக்கிற உங்கள் ஒய்கோஸ் நபர்களை சந்தித்து மாலை கூட்டத்திற்கு அழைத்து வாருங்கள். தேவ செய்தி நமது தலைமை போதகர் அவர்கள் கொடுப்பார்கள். கர்த்தருடைய பந்தியுடன் கூடிய அதிகாலை ஆராதனை வருகிற புதன்கிழமை ஜூலை 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு நமது சபையில் வைத்து நடைபெறும். பெண்கள் ஜெபக்குழு தலைவிகள் கூட்டம் வருகிற வியாழக்கிழமை ஜூலை 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையின் பால்ஸ் ஹாலில் நடைபெறும். தேவ செய்தி சகோதரி கெட்சியால் மோகன் அவர்கள் கொடுப்பார்கள். ஜெபக்குழு தலைவிகள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சென்னை எழுப்புதல் முழு இரவு ஜெபம் வருகிற வெள்ளிக்கிழமை ஜூலை 3ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு நமது புதுவாழ்வு சபையில் நடைபெறும். ஆராதனை பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள் நடத்துவார்கள். வாக்குத்தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். தேவ செய்தி பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அவர்கள் கொடுப்பார்கள். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சபையார் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.
சண்டே ஸ்கூல் ஆனுவல் டே வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு ஸ்டூவன் ஹாலில் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுடன் வந்து கலந்து கொள்ளுங்கள். அற்புத மாலை ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:15 மணிக்கு நடைபெற்று வருகிறது. இதில் அநேகர் கலந்து கொண்டு தேவனின் அற்புத சுகத்தை பெற்று செல்கிறார்கள். நேரடியாக வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் NLAG சென்னை என்ற நமது யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பை காணலாம். மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்த nlag.in/giving அல்லது ரேசர் பே மூலமாகவும் 9884097774 என்ற ஜிபே எண்ணுக்கும் செலுத்தலாம். மேலும் நியூ லைஃப் அசம்பிளி ஆஃப் காட் கம்யூனிட்டி என்ற பெயரில் செக்காகவும் அனுப்பலாம். எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், தாக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். தாக்கும் கரம் கொண்டு மாறி சேர்த்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி முழு சோதனையிலும் சோர்ந்தவழ்ந்து மாறாதே. யோர்தான் நதி முழு சோதனையிலும் சோர்ந்தவழ்ந்து மாறாதே. ஆதியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆதியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கைகளை நல்லா உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய ஆவியானவருடைய அசைவு, உம்முடைய மகிமை, இது உம்முடைய சபை. இது எங்கள் நடுவே உலாவி வந்து கொண்டிருக்கிறீர். உம்மை காண நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் உம்மை தேட நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே,
நீர் உயர்ந்திருப்பீராக. நாங்கள் உம்மை காணாவிட்டாலும் நீர் இங்கே இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். உம்மை தரிசியாவிட்டாலும் நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவ ஆவியானவரே, எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஒவ்வொருவரையும் சரீரத்தில் பலவீன நோய்கள் இருந்தால் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். எந்த இடத்தில் பலவீனம் இருந்தாலும், எந்த இடத்துல நோய்கள் இருந்தாலும், எந்த இடத்துல போராட்டங்கள் இருந்தாலும் அதை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும், ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஆண்டவரை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களை தொட்டு சுகமாக்கும். ஆஸ்பத்திரியிலே சுகவீனமாய் இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருக்கிறவர்கள், வீடுகளிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்த மக்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ தொடும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆப்ரேஷன் நடக்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தாவே, ஆப்ரேஷன் முடிந்து வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், விடுதலையாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்குள் நித்திரடைந்த குடும்பங்கள், ஆண்டவரே, அந்த குடும்பங்களுக்குள் ஆறுதல் உண்டாகும்படி விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உடைய நாமம் மைமைப்பட அற்புதங்களை செய்திருடும். எங்கள் வட்டாரங்களில், கைகளை சுற்றி வட்டாரங்களில் இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகள், எங்கள் வீடுகளுக்கு மேலே இருக்கிற அசுத்த ஆவியினுடைய போராட்டங்கள், பலவிதமான ஆண்டவரை மந்திர தந்திர ஏவல் சக்திகள் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நீ செய்யணும். உங்கள் நாமத்தை நீர் மைமைப்படுத்தணும். எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியை குறித்து இந்த நாளில் நாம் படிக்க போகிறோம். என்எல்சிசி கூடி வருகிற சபை கொருக்குப்பேட்டை, குன்றத்தூர், ஆலந்தூர், போரூர் பகுதிகளில் கூடி வருகிற சபை, புதிதாக வேங்கட மங்கலத்தில் கூடி வருகிற சபையை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தட்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தான் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதான தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த வெற்றிக்கும் ஜெயத்துக்கும் உயர்வுக்கும் காரணம் அவன் தன் இருதயத்தில் தீர்மானம் எடுக்கிறவனாயிருந்தான். நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்த தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரியான தீர்மானங்கள் எடுக்க தேவன் கிருபை தருவாராக. இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40 தடவை தரிசனம் என்கிற வார்த்தை வருகிறது. தரிசனம் என்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய 17வது வயதில் அவன் பாபிலோனுக்கு போனான். அவன் 90 வயது ஆகும் வரைக்கும் அங்கேயே இருக்கிறான். 70 ஆண்டுகள் அவர்கள் யூதா ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். அந்த 70 ஆண்டுகளிலேயும் இந்த தானியேல் அந்த தேசத்திலேயே இருந்து அவனுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த தரிசனம்
என் ஜனங்கள் 70 ஆண்டுகள் முடிந்தவுடனே அவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டும் என்ற அந்த தரிசனத்தோடு ஆண்டவர் அந்த தரிசனத்தை பெற்றவனாக வாழ்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து அவர்கள் அதை விட்டு ஒரு நாள் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த அனுபவம் விசுவாசிகள் அடிமைத்தனத்துக்குள்ளும் விசுவாசிகள் சோர்வுக்குள்ளும் பலவிதமான காரியங்களுக்கும் இருக்கக்கூடாது. நாம் பாபிலோனின் அனுபவத்திலிருந்து எருசலேமுக்கு வர வேண்டும். பாபிலோன் என்பது பயங்கரமான பாவங்கள் நிறைந்த இடம். பாபிலோன் என்பது தவறான உபதேசங்கள் இருக்கிற இடம், பிசாசுகளின் குடியிருப்பு, பலவிதமான அசுத்த பாவ பழக்கங்கள் இருக்கிறது. அதை விட்டு பரிசுத்த எருசலேமுக்கு நேராக நாம் தேவனுடைய சபை கட்டுவதற்காக புறப்பட்டு வர வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தோடு வாழ்ந்தவன்தான் இந்த தானியேல் தீர்க்கதரிசி. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்தது எல்லாவற்றையும் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதுதான். தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். ரெண்டாவது, அவன் எடுத்த தீர்மானங்கள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. அவன் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் செய்கிற பானத்தையும் அவன் குடிக்கிற பானத்தையும் நான் குடிக்க மாட்டேன். இந்த தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அந்த நாட்களில் இருந்த வேத பகுதிகள் அவனுக்கு தெரிந்திருந்தது. அந்த வேத பகுதிகளில் இஸ்ரவேல் யூத ஜனங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அது உன்னை தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை அவன் படித்திருக்கிறான். ஆகினாலே பாபிலோனுக்கு போன போது அங்கு முற்றிலும் வித்தியாசமானது. ஆகினால் அவன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு தீர்மானத்தை எடுத்தான். நான் இந்த போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று. ரெண்டாவது, ராஜா குடிக்கிற பானம் போதை உள்ள ஒரு பானம். அந்த திராட்சை ரசங்கள் போதை உள்ள திராட்சை ரசங்கள். அதனாலே நான் போதையினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அது மாத்திரமல்ல, அங்குள்ள அந்த விக்கிரகங்களினாலே தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தை செய்து கொண்டான். அந்த தீர்மானங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். 10 வருஷம் கழித்து அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்களை அவன் எடுத்து ஒழுங்காக வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து ஆவியில் நிறைந்து எந்த விதமான தவறுகள் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, நான் பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல பாவங்களிலிருந்து வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழுவேன் என்று அவனுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுத்து தன்னை சுத்திகரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பானே. ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கும். அடுத்தவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஆனால் எந்த தீர்மானம் கிடையாது. அவன் ஒழுங்காக வேதம் வாசிப்பதில்லை, ஜெபம் பண்ணுவதில்லை, தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய் பின்மாற்றத்துக்குள்ளே வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். அவன் எப்படி 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தானோ அப்படி தான் இருப்பான். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் உற்சாகமும் அவனுக்குள்ளே வராது. தீர்மானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் அவைகளை சரியாய் செய்யுங்கள். போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். போஜனம் என்பது மக்களுக்கு பயங்கரமான சோதனை. அது இந்த நாட்களில் இருக்கிற ஒவ்வொரு சாப்பாடுகளும்
மனிதனுக்கு ஆபத்தை கொண்டு வரக்கூடிய சாப்பாடுகள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு முதல்ல வந்தது எந்த டெஸ்ட்? அவங்களுக்கு சாப்பாடு டெஸ்ட்டு தான். முதலாவது ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்காதிருங்கள், இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசிக்காதிருங்கள் என்று சொன்னபோது அதை அவர்கள் புசித்தார்கள். தேவ மகிமை இழந்தார்கள், தேவ சமூகத்தை இழந்தார்கள், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தார்கள். தேவன் தங்களுக்கு கொடுத்த தோட்டத்தையும் பாதுகாப்பான இடத்தையும் இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். இயேசுவுக்கு வந்த சோதனை, அவர் 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருக்கு சாத்தான் கொடுத்த சோதனை எதில் கொடுத்தான்? சாப்பாட்டில் தான் கொடுத்தான். அவன் சொன்னான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும். இயேசு என்ன சொன்னார்? இயேசு கவனித்தார், அவருக்கு பசி அந்த நேரம். அவருடைய மனதில் இந்த சாத்தான் உள்ளே வந்து இந்த காரியத்தை சொல்கிறான். அப்போ அவர் இயேசு கவனித்தார், இந்த மாதிரி பிதா ஒரு நாள் என்கிட்ட பேசலையே. பிதா என்கிட்ட பேசுனதுன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். கைகளை வைத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே உம்முடைய நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஏசா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வேட்டையாடி களைத்து போய் வரும்போது அவன் தன்னுடைய சகோதரன் கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான். அவன்கிட்ட போய் கேட்குறான், இந்த சாப்பாட்டை கூட. அவன் சொல்கிறான், உன் சேஷ்ட பாகம் என்பது மூத்த குமாரனுக்கு இரட்டிப்பான பங்கு தகப்பன் கொடுப்பார். அது தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு, அவர்கள் லீடர்ஷிப். அந்த தேவ ஆசீர்வாதத்தை அவன் தன் கூழுக்காக, சாப்பாட்டுக்காக அதை விற்று போட்டான். பின்பு அவன் கண்ணீர் விட்டு அவன் தேடியும் அதை அடையாமல் போய்விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கை நாம் எடுத்து பார்த்தால், ஈசாக்கு வயசான உடனே அவன் தன் மூத்த குமாரனை கூப்பிட்டு, எனக்கு நீ போய் வேட்டையாடி எனக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை செய்துட்டு வான்னு. ஸோ அவரோட கண்ணு தெரியலை, ஆவிக்குரிய தரிசனம் இல்லாமல் கடைசியில் யாக்கோபை ஆசீர்வதித்து, ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து விட்டான். இப்படி சாப்பாட்டினாலே அநேக சோதனைகள் வந்தவர்கள். அது அநேகருக்கு போராட்டமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆகாரத்தினாலே, சாப்பாட்டினாலே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடாதபடி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன், ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நடந்த சில அந்நிய தேசத்தில் தலை சிறந்த அதிகாரியாக தானியேலை ஆண்டவர் வைத்தார். அவன் எடுத்த நல்ல தீர்மானங்கள் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணினது. அவனுக்கு ஆண்டவருடைய பலன் வந்தது. ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அவன் அந்நிய தேசத்தில் இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அவன் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தபடியினால ஆண்டவர் அவனை உயர்த்தினார். யோசேப்பையும் அப்படித்தான். ஆண்டவர் இன்னொரு தேசத்தில் அவனை கொண்டு போய், அவன் உண்மையாக இருந்தபடியினால் ஆண்டவர் யோசேப்பையும் உயர்த்தினார், தானியேலையும் உயர்த்தினார். இந்த தானியேலையும் யோசேப்பையும் பார்க்கும்போது 2 பேருமே அவர்கள் வீட்டிலிருந்து அவர்கள் எடுத்து கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த வீட்டிலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட்டு அவர்கள் மற்ற ராஜாக்களின் கீழே அவர்கள் போய் வேலை செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம்.
ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் தவறான குற்றச்சாட்டுகள். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் தப்பு செய்யவில்லை. அந்த போத்திபாரின் மனைவி அவனை கெடுப்பதற்காக வந்த போதிலும், அவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஓடி போய்விட்ட போதிலும், அவள் சத்தமிட்டு என்னை கெடுக்க அவன்தான் வந்தான் என்று சொல்லி அவனை சிறையிலே போட்டு பொய்யான குற்றத்தை அவன் பேரில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அவன் எங்கேயாவது போத்திபாரின் மனைவியை பற்றி எங்கேயாவது சொல்கிறானான்னு பாருங்கள். ஒன்றுமே அவன் பொய்யான குற்றத்தை அவன் மேலே சொன்னாலும் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. பாடுகளை என்ன செய்தான்? நிந்தைகளை சகித்ததை நம்ம பார்க்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம வேதத்தில் தானியேலை பார்க்கும்போது அவன் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. ஆனால் அவனுடைய எதிரிகள் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு சட்டத்தை போட்டு அவனை குற்றத்தை கண்டுபிடிக்க வைத்து அவனை கொண்டு எங்கே போட்டாங்க? சிங்க கெவிக்குள்ளே போட்டாங்க. அவனும் அதை பற்றி கவலைப்படலை. நம்ம வாழ்க்கையில் பொய்யான குற்றங்களை சொல்லுவார்கள், பொய்யான வார்த்தைகளை சொல்லுவார்கள், நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வார்கள். நாம் ஐயோ உண்மையை சொல்லிட்டா கூட நான் தாங்கிக்கிடுவேனே, என் மேலே என்ன சொல்லிட்டாங்க, பொய்யா சொல்லிட்டாங்களே, என்னை தாங்க முடியாது, விட முடியாது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் சொல்லியிருக்கு, உங்கள் பேரில் பொய்யான மொழிகளை சொல்லுவார்களே, ஆனால் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நான் இப்போ நிறைய பேரை பார்க்குறேன், இந்த பொய்யான காரியத்தை சொல்லிட்டாங்களேன்னு அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க, வேதனைப்படுறத நம்ம பார்க்குறேன். அவங்கக்கிட்ட இந்த வசனத்தை சொன்னால் அந்த வசனத்தை சொல்கிறாங்க இப்படி இருக்குதுன்னு, ஆனால் அதை செய்ய முடியலை. ஆனால் நம்ம செய்ய முடியலைன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, என் வீட்டில் பொய்யான மொழியை சொல்கிறாங்க, நான் வேலை ஸ்தலத்தில் என்னை பொய்யான பேசுகிறாங்க, பொய்யா நினைப்பாங்க. இப்படி அவமானங்கள் வரும்போது, நம்ம பொய்யான காரியங்களை மக்கள் சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமேன், ஹல்லேலூயா. இவர்கள் ரெண்டு பேருமே போன இடத்துல ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பை பார்க்கும்போது பஞ்ச காலத்தில் என்ன செய்யணும் தரிசனங்களை விளக்குனா, தானியேலை பார்க்கும்போது தரிசனங்களை சொல்லி எப்படியெல்லாம் நடக்கப் போகுது என்பதை, தானியேல் எதிர்காலத்தில் வரப்போகிறதெல்லாம் தரிசனத்தை கண்டவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விளங்காத காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அப்படியே யோசேப்பு சொப்பனங்களை விவரித்து காண்பித்தான். ஆமென். அதே போல் தானியேலும் சொப்பனங்களை விவரித்து காண்பித்தது மாத்திரமல்ல, அவனும் வயதான காலத்திலும் சொப்பனங்களை கண்டான். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கை வைத்து கத்துற தோத்திரமான. ஆமென். அவனுக்கு கிட்டத்தட்ட 87 வயசு இருக்கும்போதெல்லாம் நல்ல தேவனுடைய சொப்பனங்களை கண்டு தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை அவனுக்கு இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆமென். கை அசைத்து, ஆண்டவரே, சோர்ந்து போன வயசான நாட்களில் சோர்ந்து போனவங்க, குழந்து போனவங்க, பலவிதமான காரியங்களில் ஒன்றுமே நடக்க முடியல, எழும்ப முடியல, உட்கார முடியலை, சிந்திக்க முடியலை, சோர்வாக இருக்குன்னு சொல்கிறவங்க அத்தனை பேரையும் இதை தானியேலை யோசித்து பார்த்தா 90 வயசில் ஆண்டவரே அவனுடைய வாழ்க்கையில் புதிய தரிசனங்களை பார்க்குறான், ஆண்டவருடைய சந்திப்பை பார்க்குறான், ஆண்டவருடைய ஜனத்தை எப்படியாயினும் இந்த இடத்தை விட்டு கொண்டு போக வேண்டும் என்ற நல்ல காரியம் அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவனாய் இருந்தான். ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவனாய் இருந்தான். அவன் ஜெபம் பண்ணுகிறான், அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் அனுப்புகிறான். ஆனால் சத்துரு அதை தடை பண்ணி போட்டான். ஆனாலும் அவன் விடாமல் அதை செய்து மேற்கொண்டு கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய தீர்மானங்கள்,
அவனை நல்ல உயர்த்தி மேன்மையான அனுபவத்துக்குள் அவனை கொண்டு வந்தது. ரெண்டாவதாக அவன் ஒழுங்கான ஜெப வாழ்வு உடையவனாக இருந்தான். ஜெப வாழ்க்கை அவனுக்கு நன்றாக இருந்தது. எசேக்கியேல் 14:14 வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் இந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நோவா, தானியேல், யோபு இந்த மூன்று பேருடைய பெயர் வருது. இன்னொரு இடத்துல சாமுவேலுடைய பெயர் வருது. இவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்கள், இவர்கள் நீதிமான்கள். இவர்கள் ஜெபம் செய்தால் அவர்களை நான் தப்புவித்தேன். சில நாடுகள், தேசங்கள் தவறுகளை செய்தபோது ஆண்டவர் சொன்னார், பஞ்சத்தை அனுப்புவேன், மிருகங்களை அனுப்புவேன், பட்டயத்தை நான் அனுப்புவேன். இப்படிப்பட்ட பயங்கரமான தவறுகளை அவர்கள் செய்யும்போது இதை அனுப்புவேன். அப்பொழுது அவர்கள் நோவா, தானியேல், யோபு இவர்கள் 3 பேர் அந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் மாத்திரம் தப்புவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. தானியேல் ஒரு நல்ல நீதிமான். தானியேல் ஜெபிக்கிறவன். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர் குறிப்பாக இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுடைய ஜெப வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற நேரம் எப்பொழுது என்றால் 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம். 3 நேரங்கள் அவர்கள் ஜெபிப்பார்கள். 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம். அது யூதர்கள் கணக்குப்படி 3ஆம் மணி நேரம் என்பது நம்முடைய நேரத்துக்கு காலை 9 மணி. 6ஆம் மணி நேரம் என்பது நம்முடைய நேரத்துக்கு 12 மணி. பிறகு 9ஆம் மணி நேரம் என்று சொல்லுவது காலை 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம். 3ஆம் மணி நேரம் என்பது காலை 9 மணி. 6ஆம் மணி நேரம் என்பது மதியம் 12 மணி. 9ஆம் மணி நேரம் என்பது மாலை 3 மணி. இந்த 3 நேரமும் அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தை தானியேல் விடாமல் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். தானியேல் ஜெபிக்கிற ஒரு வீரன். அவனுக்கு ஜெபம் பண்ணுவதற்கு தடை வந்தாலும் அவன் ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறதுக்கு தடை இருந்தாலும் அவன் ஜெபம் பண்ணினான். தடைகள் வரும், ஆனால் ஜெபத்தை விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெப வாழ்க்கையை கர்த்தர் மாற்றணும். 2 கைகளை உயர்த்தி, இயேசுவே எங்களுக்கு எப்பவும் ஜெபத்தை பற்றிய ஒரு வாஞ்சை, தாகம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. தடைகளெல்லாம் வரும், பல வேலைகள் வரும், பல குடும்ப பிரச்சனைகள் வரும், பல தடைகள் வரும், தூக்கம் வரும், களைப்பு இருக்கும், சோர்வு இருக்கும், பல விதமான சூழ்நிலைகள் உனக்கு வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஊக்கமாக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு இறங்கி அந்த ஜெபத்தை கேட்பார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசியுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல், சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த குறிப்பிட்ட நேரம் ஜெபம் பண்ணுவது தவறல்ல. இந்த குறிப்பிட்ட நேரங்களும் நமக்கு ஜெபத்துக்கு தேவை. ஆனால் நம்முடைய புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதினால, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால, ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகினால் நம்மை இடைவிடாமல் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். நமக்கு ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுத்திருக்கிறார். இந்த அந்நிய பாஷையின் கிருபையில் ஒன்று, நம்ம யோசிக்காமல் மனசில் எந்த வார்த்தையும் நம்ம தேடாமல் இந்த அந்நிய பாஷையை பேசும்போது
ஆண்டவரோடு தொடர்பு நமக்கு வருகிறது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையின் அனுபவத்தை உடைய அத்தனை பேரும் ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த தொடர்பு, இடைவிடாத தொடர்பு எனக்கு வேண்டுமே ஆண்டவரே, இடைவிடாத ஒரு தொடர்பு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே என்ற அந்த பாடல ஆண்டவர் உம்மோடு இடைவிடாத தொடர்பு வேணும் ஆண்டவரே என்று பாடுவோமாக. ஆமென். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசனத்திலே என்னாலும் கடந்திட வேண்டும். பாடுங்கள் எல்லாரும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசனத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். இரவும் பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும். இரவும் பகலும் உமது சமூகம் விழுந்து கிடக்கணும். இடைவிடாமல் உம்மோடு தொடர்பு இருக்கணும். இடைவிடாமல் உம்மோடு தொடர்பு இருக்கணும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசனத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசனத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினி, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கினி, என்னாலும் எதற்காகும் இழந்திட மாட்டேன். உமை என்னாலும் எதற்காகும் இழந்திட மாட்டேன். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசனத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். என் வாழ்க்கையெல்லாம் உம் பிரசனத்திலே என்னாலும் நடந்திட வேண்டும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி ஒரு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கணும். அந்த ஜெப வாழ்க்கையை தாரும். எப்பவும் ஒரு தொடர்பு மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தானியேலுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நண்பர்கள் இருந்தாங்க. தானியேல் 2:14 வாசிங்க. 2:14. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகனிடத்தில் கேட்டான். அவங்க போய் ஜெபம் பண்றத பாருங்க. எந்த இடத்துல நண்பர்கள். 17 வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், தானியேல் தன்னுடைய வீட்டுக்கு போய் தானும் தன்னுடைய தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை என்ன செய்தான்? அறிவித்தான். அப்போ ஜெபிக்கிற தோழர்கள் நம்மோடு கூட இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு சில மக்கள் நம்ம கூட இருக்கணும். தானியேல் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உடையவனாக இருந்தான். இந்த மறைப்பொருள் வெளியாகணும். இல்லாட்டா ராஜா எல்லாரையும் கொலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். அந்த காலத்து ராஜாக்கள் ஆண்டவர் அவங்களுக்கு சொப்பனத்தை காமிக்கிறார். அவங்களுக்கு அதை விளக்கி கொடுக்க அவங்க அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்களால அதை விளக்க முடியாது. இப்போ விளக்கலைன்னா ராஜா என்ன செய்ய, உங்களை எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லுவோம். ஆனால் தானியேல் அதை விளக்கி கேட்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தும், இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தும் என்று அவன் கேட்கும்போது ஆண்டவர் தன் தோழரோடு ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெப நேரம். உன் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா?
அவங்களோட இணைந்து நீ ஜெபம் பண்ணுறியா? உன்னால் ஜெபம் பண்ண முடியாத சூழ்நிலையில் வரும்போது உன்னோட ஜெபிக்கிற சில ஆட்கள் இருப்பது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆகினால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன், என்னோடு ஜெபிக்க என் வாழ்க்கையில் தோழர்கள் வருவார்கள், உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அது ஆசீர்வாதமாக இருந்தது, எங்கள் வாழ்க்கையை மாற்றினது என்று சொல்லுகிறதை நான் கண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் சிலர் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரங்கள் அவசியம். இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் எதில் ஜெபம் பண்ணாங்க? ஃபோனில் ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? ஆளைத்தான் பார்க்க முடியாது. அதனால் எல்லாரும் எதில் ஜெபம் பண்ணாங்க? கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. இப்பவும் அந்த சிலர் அதை விடாமல் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில நண்பர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொரோனா போன பிறகு அதுவும் போயிட்டு நம்ம வாழ்க்கையில் நமக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆண்டவருடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. தானியேல் 6:10 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்லா யோசிச்சு பாருங்க, இதை எல்லாத்தையும் பாருங்க. பத்திரத்தில் கையெழுத்து ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. அவன் தான் வீட்டுக்கு நேராக போனான், அறையில் உள்ளே போனான், எருசலேமுக்கு நேராக எண்ணத்தை திறந்துட்டான். பயப்படல, ஐயோ நம்ம பாத்திரவாங்களேன்னு பயப்படல. அடுத்தது முன் செய்து வந்தபடியே. ஆமென். முன்னால் எப்படி செய்து வந்தானோ அதே போல் அவன் ஜெப நேரத்தையும் ஜெபத்தையும் அவன் விடவே இல்லை. முன் செய்து வந்தபடியே அவன் அதை செய்தான். ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணுறான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுக்கு ஆபத்து வந்தாலும் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஆமென். அவன் பெரிய காரியங்களை அவன் செய்தான். அவன் வாழ்க்கையில் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும். இவன் 21 நாட்கள் ஜெபம் பண்ணுறான். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், தானியேலே நீ என்ன செய்யாத, பயப்படாத. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி. மனதை செலுத்தின எத்தனாவது நாள்? அவன் எத்தனை நாள் திரும்ப காத்து போராட வேண்டி இருக்கிறது? 21 நாள். ஆனால் முதல் நாள்லே ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டுட்டார். அவனுக்கு பதில் அனுப்புகிறான். அவனுக்கு தடை வருகிறது. ஆனால் அந்த அதிபதி தடுத்து நிறுத்துகிறான். இவன் யுத்த ஜெபம் பண்ணுகிறான். போராடி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஏதோ ஜெபத்தை ஆரம்பித்து முடிச்சிடல. அவன் விடாமல் ஜெபம் பண்ணி வெற்றியை காணும் வரைக்கும், சாத்தான் விலகும் வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணுகிறான். பிசாசை ஜெயிக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே இல்லை. அவன் அந்த போராட்டத்துக்கு 21 நாள் ஆயிடுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பிசாசுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். கைகளை வைத்து, ஆண்டவர் எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற இந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் அந்த நாட்களை போல் 21 நாட்களில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லாம் அவன் ஓடி போயிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அந்த பிசாசு ஓடிடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நின்னா ஓடிடுவான். அப்படி பிசாசை இயேசு சிலுவையில் ஏற்கனவே ஜெயித்துட்டார். அவன் தோற்கடிக்கப்பட்டவன். கைகளை உயர்த்தி தோற்கடிக்கப்பட்டவன். இந்த பிசாசுகளை ஜெயிக்க இந்த நாட்களில் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவனுக்கு எதிர்த்து நின்னா அவன் ஓடி போயிடுவான். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய வல்லமையின் கரம் கூட இருக்கட்டும். பிசாசை ஜெயிக்கணும், அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 10:4 வாசியுங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லை. மாம்சத்தில் போராடக்கூடாது, சண்டை போடக்கூடாது யார்கிட்டையும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. அப்படின்னா மனுஷர்களோட சண்டை போடக்கூடாதுன்னு அர்த்தம். மாம்சம் ரத்தம் யாரு? சொந்தக்காரங்க. மாம்ச ரத்தம் உடையவர்கள் மனுஷர்கள். அவங்களோட நமக்கு எந்த விதத்திலும் சண்டை இருக்கக்கூடாது. அந்த சண்டை போடாமல் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு. அதை ஜெயிக்க திராணி உள்ளவர்களாக மாறணும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், உண்மையாக வாழணும். அப்போ இந்த பிசாசுகளை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நல்ல கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரே, இப்படிப்பட்ட போராட்ட ஜெபங்கள் நாம் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நம்ம போராடி ஜெபிக்கணும். சபைக்கு விரோதமாக வருகிற இந்த பயங்கரமான யுத்தத்தை போராடி ஜெயிக்கணும். எத்தனை பேர் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கி மாத்திரம் ஏதோ ஜெபம் பண்ணி விட்டுறக்கூடாது, இதற்காக போராடி நாங்கள் ஜெபிக்கணும். இந்த வாரங்கள் எல்லாம் போராடி ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். கர்த்தர் நமக்கு இந்த யுத்தத்தில் ஜெயம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். 3வது, தானியேல் தேவனுடைய வார்த்தைகளிலே பிரியமுடையவனாயிருந்தான். தேவனுடைய வார்த்தை, ஜெபமும் தேவனுடைய வசனமும் எப்பவும் சேர்ந்தே தான் செல்லும். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் வாசிங்கன்னா 6 நாளில் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதிலும் உறுதியாக தரித்திருப்போம். இந்த ரெண்டும் தேவை. சில ஆட்கள் சில கேள்விகள் கேட்பாங்க. ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியமா, பைபிள் வாசிக்கிறது முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பறவை இருக்குது. அந்த பறவைக்கு எத்தனை செட்டைகள் உண்டு? 2 செட்டைகள் உண்டு. அந்த பறவைக்கிட்ட போய் உனக்கு எந்த செட்டை முக்கியம்? வலது பக்கம் இருக்கிற செட்டை முக்கியமா, இடது பக்கம் இருக்கிற செட்டை முக்கியமா? அது என்ன சொல்லும்? 2 செட்டை. ஒரு செட்டை இருந்தால் என்னால் பறக்க முடியாது, சுற்றி தான் நான் வருவேன். அதனால் 2 செட்டைகளும் எனக்கு தேவை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் 2ம் தேவை. ஜெபமும் தேவை, வேத வசனமும் தேவை. உன் விசுவாசம் எங்கேருந்து தான் வரணும்? வேத வசனத்திலிருந்து தான் வரணும். உன் ஜெபமும் எங்கேருந்து வரும்? வேத வசனத்தை வாசிக்கிறதுல இருந்து உன் ஜெபம் வருமானால் உன் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல சத்தமாக கைகளை வைத்து 2ம் தேவை. இப்போ இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு என்ன இல்லை?
நேரம் இருக்கு. ஜெபம் பண்ணுறது எப்போ ஜெபம் பண்ணணும்னா படுக்கையிலேருந்து எழும்பி உட்காந்து முந்தி நம்ம நேராக படுத்திருந்தோம், பிறகு எழும்பி முட்டு போட்டு எப்படி படுத்துடுறது, குறுக்கப்படுத்துறது. குறுக்கப்படுத்திட்டா ஜெபம் வராது, வித்தியாசமாக தான் ஜெபம் இருக்கும். பிறகு சில ஆட்கள் எழும்பி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு சிலுவையை போட்டுட்டு போயிடுவான். இது ஜெபமா? இது ஒரு விக்கிரகம், இது ஒரு விக்கிரகம் வாழ்க்கையில். அதனால் அப்படி சிலுவை போட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம் எழும்பி, ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது பைபிள் வாசிக்கணும்னா எழுப்பி போய் என்னத்தை எடுக்கணும், பைபிளை எடுக்கணும், அதை வாசிக்கணும். அதுக்கு இப்போ என்ன செய்கிறான்னா, இந்த கேலண்டரில் இருக்கிற வாக்குத்தத்த வசனம் அதை எடுத்து அதை வாசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போயிடுறாங்க. அதை பற்றி தியானம் பண்ணுறதோ உன் வாழ்க்கையை வேத வசனம் மாற்றுதான். அன்னைக்கு வாசித்த வேத பகுதியை எழுதுறியா, அதுக்கு கொஞ்சம் தியானம் பண்ணி ஸ்டடி பண்ணி உன் வாழ்க்கையில் அதை அங்கமாக்குறியா, அதுதான் ரொம்ப முக்கியம். வாசிக்கிறது முக்கியம் இல்லை, அதை அங்கமாக்கி அது வாழ்க்கையில் ஒரு ஒரு உனக்கு அது உன் அவயவங்களுக்குள் போகணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். சாப்பாட்டை எடுத்து உன் வாயிலேயே வைத்து கொண்டாய் என்று வைத்து கொள்வோம். அது என்ன ஆகும்? வாயிலேயே உன் சாப்பாட்டை எடுத்து அதை மென்று அதை சுவைத்து அதை என்ன செய்யணும், விழுங்கணும். விழுங்காமல் சாப்பாட்டை உன் வாயிலேயே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாற்றம் எடுத்து கெட்டு போகும். அது உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அது உள்ளே போய் அது இரத்தத்துக்குள்ளே போனாதான் உனக்குள்ள சத்து வருமே தவிர மற்றபடி அது உன் வாழ்க்கையில் வேஸ்ட்டு. அதனால் உன் லைஃப் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் மாறணும். உன் வாழ்க்கையில் உன் ஜெபம் கேட்கப்படணும்னா யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால் நீ ஜெபம் பண்ணுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? செய்யப்படும். ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னா வார்த்தை உள்ள இருந்து செயல்படலை. தானியேல் 9:2 வாசிங்க. தானியேல் 9:2. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர, எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். வருஷங்களின் தொகையை எதனாலே அறிந்து கொண்டேன்? அப்போ தானியேல் தீர்க்கதரிசி அந்த நாட்களில் அவன் எருசலேமிலிருந்து 17 வயசில் போகும்போது தோல் சுருள்களை எடுத்து கொண்டு போயிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போகும்போது அந்த நாட்களில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் மற்ற புஸ்தகங்களின் தோல் சுருள் அதிக விலையேற பெற்ற அந்த தோல் சுருளை எடுத்துட்டு போயிருக்கிறான். எடுத்துட்டு போய் அதை வாசித்து அந்த புஸ்தகங்களால் அறிந்து கொண்டான். 70 வருஷம்தான் அந்த பாபிலோனில் இவங்க இருப்பாங்க. 70 வருஷத்துக்குள்ள விடுதலை ஆகணும். அப்போ தான் அவன் ஜெபம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். வேத வசனத்தை புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறான். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று நம்ம புரிந்து கொள்கிறோமா? அதுக்காக ஜெபம் பண்ணுறோமா? அதுக்காக காத்திருக்கிறோமா? அறிந்து கொண்டு மக்களை அதுக்கு ஆயத்தப்படுத்தணும். நம்ம புஸ்தகங்களை வாசித்து வேத புஸ்தகத்தை அறிந்து அதுக்கு தான் நம்ம நேரத்தை செலவழிக்கணும். ஆண்டவர் கிருபை அளிப்பாராக.
எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. எரேமியா தீர்க்கதரிசி அவன் திரும்ப இந்த தேசத்துக்கு அவன்தான் சொன்னான், இவங்க அடிமைப்பட்டு போகிறாங்க, பாபிலோன் தேசத்து ராஜா வருகிறான். அவன் வாழ்ந்த அந்த ஊரில் ஒரு லேண்டை வாங்கி அதை வச்சிருந்தான். யாரும் அடிமைப்பட்டு போகும்போது லேண்ட் வாங்க மாட்டாங்க. ஆண்டவர் இவனுக்கு சொன்னார், நீ லேண்டை வாங்கி அதை வை, திரும்ப இந்த தேசத்துக்கு வருவீர்கள். 70 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போவார்கள். 70 ஆண்டுகள் ஏன் அடிமைப்பட்டு போனாங்கன்னா, ஓய்வு நாளை இவங்க சரியாக கை கொள்ளலை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 7ஆம் வருஷத்தில் உங்கள் நிலத்துக்கு என்ன கொடுங்க, ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னா, கேட்டாங்க கேள்வி, 7ஆம் வருஷத்தில் ஒரு நாள் ஓய்வு, ஒரு வருஷம் போட்டுட்டோன்னா திரும்ப அடுத்த வருஷம் விதைச்சி 3ஆம் வருஷத்தில் தான் நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், அதனால் நாங்கள் 3 வருஷம் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ 7ஆம் வருஷத்தில் நீ அந்த 6ஆம் வருஷத்தில் உனக்கு 3 வருஷத்தின் பலனை சேர்த்து கொடுத்துட்றேன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் நல்லவர், கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். 3 வருஷத்தின் பலனை எப்பவுமே சேர்த்து கொடுத்துட்றாரு 6ஆம் வருஷத்தில். இந்த இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்துச்சுன்னா, அந்த 3 வருஷத்து பலனையும் சேர்த்துக்கிட்டு நிலத்துக்கு ஓய்வு கொடுக்காம 7ஆம் வருஷத்துலேயும் விதைச்சாங்க. ஆண்டவர் கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தார். போட்டு இந்த லேண்டுக்கு ஓய்வு கொடுக்கணுன்னு 70 வருஷம் அவனை அப்படி செய்துட்டாங்க, லேண்டுக்கு ஓய்வு கொடுக்காம. அதனால் அவங்கள அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த கணக்கை முடிச்சுட்டு 70ஆம் வருஷத்தில் திரும்ப கொண்டு வந்தார். இதெல்லாம் பைபிளில் ரொம்ப ஆண்டவர் கணக்கு வச்சு காரியங்களை செய்கிறார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கு வைக்கிற தெய்வம். உன் வேத வசனத்தில் எல்லாமே எழுதியிருக்குது. இந்த தானியேல் தீர்க்கதரிசி அவன் பார்க்குறான் தரிசனம், எப்போ இயேசு வருவார், எப்போ சிலுவையில் அறையப்படுவார், கரெக்டாக அந்த நாட்கள் எல்லாம் அவனுக்கு இருக்குது. இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று 6ஆம் அதிகாரத்து வரைக்கும் சரித்திரம் இருக்கிறது. 7, 8, 9 இருந்து எதிர்காலத்தில் எந்த ராஜாக்கள் வரப்போகிறாங்க, எந்த ராஜ்யங்கள் வரப்போகுது என்பதை குறித்த சத்தியத்தை அவர் அழகாக தரிசனத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கடைசியாக தேவனுடைய மகிமை வாசிக்கலாம். அவன் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசியுங்கள். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, எனக்கு ஞானம் உண்டு என்பதினால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. எனக்கு ஞானம் இருக்கிறதுனால, என் திறமையினால நான் இதை செய்யலை, எனக்கு ஞானம் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் தான் இதை வெளிப்படுத்தினார் என்று அவருக்கு மகிமை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். தானியேல் 2:47 வாசியுங்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும், உங்க தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவமாய் இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. அந்த தேவனை அந்த தேசத்துல வெளிப்படுத்துகிறான். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறான். தானியேல் 5:17 வாசியுங்கள். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும். பரிசுகளை யாருக்கு கொடும்? வேறொருக்கு கொடும்.
இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து ஆ இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டாம், எனக்கு எந்த பணமும் வேண்டாம், அதை வேணால் வேற யாருக்கும் கொடும். இதை ராஜாவுக்கு இந்த எழுத்தை வாசிக்கிறதுக்கு நான் ஆண்டவர்கிட்ட இருந்தால் அந்த ஞானத்தை பெறுகிறேன், அந்த வரம் ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்திடுறான். ஆபிரகாமுக்கு சோதோமின் ராஜா எல்லாத்தையும் கொடுக்க வந்தான். நீ தான்ப்பா போய் யுத்தத்துக்கு போய் வெற்றி பெற்று வந்தா அப்படின்னு சொல்லி சோதோமின் ராஜா எல்லா பொருளையும் கொடுக்க வந்தான். ஆபிரகாம் என்ன சொன்னார்? இந்த பொருளெல்லாம் எனக்கு வேண்டாம், உனக்கு இந்த பொருளெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உன் ஆள் எடுத்துகிட்டு போ. ஆனால் வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். அவன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்திட்டான். அல்லேலூயா! எத்தனை பேர் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வேறு யார்கிட்டருந்து எந்த பொருளும் வேண்டாம், பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம்ப்பா, அவங்க தருவாங்களா இவங்க தருவாங்களா, நான் என் கையை உமக்கு நேராக உயர்த்துகிறேன். ஆமென், அல்லேலூயா! நாகமான் குஷ்டம் நீங்கின போது எலிசாவிட்ட எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கு ஆடைகள், அவனுக்கு பொருட்கள் எல்லாம் கொடுத்தான். ஆனால் எலிசா என்ன செய்தார்? ஒன்றும் எனக்கு வேண்டாம். அவன் பக்கத்தில் இருந்தவன் யார்? கேயாசி வேலைக்காரன். ஐயோ, இவர்கிட்ட இந்த பொருளெல்லாம் வாங்காமல் விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி பின்னாலேயே ஓடி போய் சொல்லி வாங்கி ரொம்ப அழகாக போய் சொல்கிறான். திட்டம் போட்டு போய் சொல்லி அப்படி பண்ணி இப்படி பண்ணி கடைசியில் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? குஷ்டரோகம் தான் கையில் வந்துச்சு. யாருக்கிட்ட இருந்த குஷ்டரோகம்? நாகாமான்கிட்ட இருந்து வாங்கின அந்த குஷ்டரோகம் அவனுக்குள்ளே வந்துட்டு. தேவனுக்கு மாத்திரம் மகிமை கொடுக்கணும், தேவனை மாத்திரம் நம்பணும். அல்லேலூயா! ஆண்டவர் நம்ம 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாய் வாழ உதவி செய்யும், உமக்கு தான் நாங்கள் மகிமை கொடுக்கணும். ஓ ரஷாந்தலா பக்காமா, உமக்கு மகிமை கொடுக்கணும், உமக்கு மகிமை கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கணும். உம்முடைய சமூகத்தில் ஜெப வாழ்வு எங்களுக்கு வரட்டும். நாங்கள் எந்த போஜனத்தினாலும் எந்த பானத்தினாலும் தீட்டுப்படக்கூடாது. எங்கள் வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் தானியேலின் வாழ்க்கையின் வெற்றியை நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எங்களுக்கு மாற்றித்தார். இந்த வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும். அல்லேலூயா. கை உயர்த்தி இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் தொடர்ந்து வீடுகளில் ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிடாதீங்க. ஆண்டவரே, இந்த சட்டங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி தேவன் கிருபை செய்வீராக. 2 கை வைத்து, உமக்காக நாங்கள் இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்து உம்மை நாங்கள் அதிகமாய் நேசித்து உமக்காக 100க்கு 100 எல்லாவற்றையும் பயன்படுத்துவோம்ப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, இறங்கும் ஆண்டவரே. ஓ ராத்தாரா சாந்தாலா பக்கரபா, ஓ ராத்தாராபா. ஒரு எழுப்புதல், அந்த எழுப்புதல் தேசத்தில் உண்டாகணும், எங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அற்புதங்களை செய்யும் சபையை உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்குள்ள தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமாக மறவாதே. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடும் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். இந்த ஜெப படிவங்கள் குறித்து ஜெப நேரத்தை கிழித்து கொடுத்துட்டு போங்க. இந்த ஜெப நேரத்தை கண்டிப்பாக கூறுவீங்க. ராத்திரி மாலையில் இருக்கிற ஓய்கோஸ் கூட்டத்துக்கு கண்டிப்பாக வரும்படி
உங்களை அன்போடு கேட்கிறோம், அன்போடு கேட்கிறோம்.